2026 எப்படி இருக்கும்? அதாவது கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 வருடங்களுக்கு மேலாக மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த இந்த கடகராசிக்காரர்கள் மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில பிரச்சனைகள் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருந்த நீங்கள் இந்த ஆண்டு அதிலிருந்து எல்லாம் விடுபட்டு மிக பெரிய அளவுல மனம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு புதிய தொடக்கமான ஆண்டு என்று சொல்லலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களையே தரும். உங்களுக்கு இந்த ஆண்டில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தொடக்கத்துல குரு பகவான் கொஞ்சம் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து சுப விரை செலவை கொடுத்தாலும் கூட அடுத்தது ஜென்மத்துல குரு வருகிறார் உங்களுக்கு. அந்த ஜென்ம குரு பாத்தீங்கன்னா ஜென்மத்துல குரு வரக்குள்ள வனவாசம்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் போனதாக ஒரு ஐதீகம். அதனால நீங்க அதை நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம். ஏன்னா ஜென்மத்துல குரு வந்ததுனாலதான் கண்டிப்பா அது ஒரு இதிகாசமே உருவாச்சு. ராமாயணங்கிற இதிகாசம் காலம் காலமாக அழியாமல் இருக்கக்கூடிய அப்படியாப்பட்ட இதிகாசம் உருவாச்சு. அதனாலதான் நீங்க ஜென்மத்துல குரு வரக்குள்ள நீங்க மிக முக்கியமான ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்து முடித்தால் அந்த காரியம் உங்களுக்கு காலங்காலமாக அழியாமல் நிலைத்து நிற்கும். அதே மாதிரி இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு வீடு மனை பொன் பொருள் நகை சேர்க்கை எல்லாம் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இருந்ததெல்லாம் இந்த வருடம் கண்டிப்பாக நீங்கிவிடும். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க இந்த ஆண்டு எந்த ஒரு காரியத்தையும் மனதில் திருப்தியோட எடுத்து செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அதுல சக்சஸ் வருவாங்க. அதே மாதிரி அவங்க கொஞ்சம் உடனிருப்போட கூட பழகுறவங்களோட பார்த்து பேசி பழக வேண்டும். அதே மாதிரி பூச நட்சத்திரக்காரங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக கடின உழைப்பால இந்த வருடம் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். அவங்களும் சிறிது கவனமுடன் நடந்து கொள்ள வேண்டும். சிறு சிறு சின்ன சின்ன பிரச்சனைகள்ல அவங்க கவனமா நடந்துக்கணும், இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையாகிவிடும். இந்த ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த வருடம் நீங்க நினைத்த காரியம் எல்லாமே நடக்கும். ஆகவே நீங்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவங்க வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த கடகராசிக்காரங்க எல்லாம் செல்ல வேண்டிய ஆலயம் திருப்பதி, அதாவது சந்திர பகவானுக்குரிய ஸ்தலம் என்று சொல்லலாம். அந்த ஸ்தலத்துக்கு நீங்க சென்று வழிபட்டால் மிகப்பெரிய அளவுல இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு.